எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது 11வது பாடத்துல 2 நாளைக்கு முன்னாடி பன்னீர்செல்வம் கேட்டார் இல்லையா? 11வது பாடத்துல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அர்னால்ட் ஹெகர்ட்டி பன்னீர்செல்வம் கேட்டார் 2 நாளைக்கு முன்னாடி. பட்டினி இருக்கும்போது என்ன நடக்கும், அதான் கேள்வி. பட்டினி இருக்கும் பொழுது உள்ளுறுப்பு எதுவும் சாகாது. பட்டினி இருக்கும் பொழுது நல்லா நீங்க நீர்ப்பயிற்சி செய்யறீங்க. வரப்பட்டினி என்பது வேறு, நீர்ப்பயிற்சி. உலகத்திலே தலை சிறந்த நீர்ப்பயிற்சி தான். நீர்ப்பயிற்சியின் மூலமாகத்தான் பட்டினி இருக்க வேண்டும். முட்டாளுக்கு என்ன பண்ணுவானுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம பண்ணுவாங்க. புரியுதா? இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகி. எங்களை சத்தம் வந்துட்டே இருக்கே, யார் சத்தம் வருது? நாய் சத்தம், பேய் சத்தம் வருது. யாருது? எங்க அதுக்குள்ள பனிஷ ஓடிட்டாரு அவருங்க. சரி, அலைவரிசை எடுக்க மாட்டேங்குது, நான் படிச்சிடறேன். அலைவரிசை அவருக்கு எடுக்க மாட்டேங்குது, நான் படிச்சிடறேன். யாரு அந்த, நான் படிச்சிடுறேன். இல்லைன்னா அதாவது இந்த பட்டினி இருக்கும்போது என்ன நடக்குது? பட்டினி இருக்கும் பொழுது, பட்டினி இருந்தீங்கன்னா உள்ளுறுப்பு சாகாது. உள்ளுறுப்பு சாகாது. ஏன் செத்து போறீங்க? உள்ளுறுப்பு சாகாது. இப்ப கூட இதுல டெல்லியில சோனம் வாங்ஸு இருந்தார், 30 நாள் இருந்தார், அவர் சாகவே இல்லை. உள்ள உறுப்புகள் நன்றாக இருக்கிறது, சீராக இயங்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அப்ப ஏன் அவர் சாகல? இந்த கேள்வியெல்லாம் சிந்திக்கணும் இல்லையா? அப்ப 30 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டா போதும். ஆமா, அப்படிதான். ஏன்னா 30 நாளைக்கு ஒருக்கா காய்கறி கஞ்சி சாப்பிட்டா போதும். ஆனா நாம தினம் என்ன பண்றோம், 2 நாளைக்கு ஒருக்கா முடிச்சுக்கிட்டே வர. அப்ப என்ன ஆகு, நம்ம ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு ஒருக்காகவோ, அல்லது 48 மணி நேரத்துக்கு ஒருக்காகவோ, அல்லது 72 மணி நேரத்துக்காகவோ நம்ம என்ன பண்ணோம், வேக வைத்த கீரை கஞ்சி சாப்பிட்டு, வேக வைத்த கீரை சாப்பிட்டு இறக்கி விடுறோம். அப்ப அந்த விஷத்தை தொடர்ந்து இறக்குறதுனால அந்த பரிணாமத்தில் தொடர்ந்து தொந்தரவு பண்ணக்கூடிய, பரிணாமத்தை தொந்தரக்கூடிய பசித்தாக நின்று போய் விடுகிறது. அந்த பசித்தாக நிக்கிறதா பரிணாமத்தினுடைய அடுத்த கட்டம். பசிதாகத்தை கட்டுப்படுத்துறதா அடுத்த கட்டம். அப்பதான் நீங்க சாகாம இருப்பீங்க. இதான் இயற்கையாகவே நீ சாகக்கூடாதுங்கிறதா அந்த 4ஆம் அறிவு. இயற்கையாக நீங்க தாய் தந்தை இறந்துருவாங்கிறத 4ஆம் அறிவு. தாய் தந்தர் சாக மாட்டாங்க. ஒன்றோடு 5ஆம் அறிவுல 6ஆம் அறிவுல தாய் தந்தர் சாகவே மாட்டாங்க. 7ஆம் அறிவுல தாயும் தகப்பம் சந்ததிகள் எல்லாம் உயிரோடு இருப்பார்கள். இனப்பெருக்கம் செய்கிற தகுதியோடு இருப்பார்கள். தாயும் தந்தி இனப்பெருக்கம் பண்ணுவாங்க, குழந்தைகளும் இனப்பெருக்கம். எப்போ தான் முக்தி அடைகிற வரைக்கும் இனப்பெருக்கம் செய்யற தகுதியோடு இருப்பாங்க. இதுதான் பரிணாம அறிவியல். அது யாருதுங்க அவங்க சத்தம் கேட்டே இருக்குது? யாரு, கலைநிலாவா? இல்லங்க ஐயா. அப்ப யாரு, பிரேனதலா? ஏல நெய்மா பழனிசாமியா? இல்லங்க ஐயா. சரி. இப்போ எங்க போயிட்டாரு பன்னீர்செல்வம்? எடுக்கலையா? ஆள் இருக்காரு இல்லையா பன்னீர்செல்வம்? அது உங்களுக்காக தான் படிக்கிறேன். 11வது சினாப்சிஸ் லெக்சரர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர் அசோசியேஷன் வெங்கடேசன் பேசுறாரு. இன்ஜினியர் அசோசியேஷன் திருச்சாப்பூரில் பேசுறாரு. சரி, அது என்ன சொல்றாருன்னா, கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர். பாருங்க, கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் டயட் யோஜிக் மெத்தட். யோக முறையில தான் சாத்தியம். எந்த முறையில் சாத்தியம்? வேற எந்த முறையில சாத்தியம் இல்லை. வெள்ளக்காரனுடைய அந்த விபச்சார முறையில சாத்தியம் இல்லை. வெள்ளக்காரனுடைய அந்த விபச்சாரிகள் முறையில் சாத்தியம் இல்லை. அவனு ஒரு ஊதாரி விபச்சாரி. அந்த ஊதாரி விபச்சாரிட்ட போய் நீங்க வைத்தியம் கேட்குறீங்க இல்லையா? விபச்சாரிகளால் உருவாக்கப்பட்டதும் ஊதாரிகளால் உருவாக்கப்பட்டதும் அயோக்கியர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அலோபதிங்கிற கான்செப்ட். சரியா? அலோபதி கான்செப்ட் சாவடிக்கிற கான்செப்ட். அலோபதி மட்டுமில்ல, மூலிகைகள், மருந்துகள், லேகிகள் அத்தனையுமே உங்களை என்ன பண்ண, நல்லாக்குவதை போல உங்களை சாவடிக்கும். அது புரியுதா இல்லையா? மூலிகைகள், மருந்துகள், மாத்திரைகள் நல்லாக்கவை போல, நல்லாக்குவது ஒரு மாதிரி. என்னது மாதிரி? உங்களை என்ன பண்ண, சாவடிக்குன்னு சொல்லுங்க. என்னது? ஆளை சாவடிக்கு நேரம் மண்டையில உடச்சு விட்டுருங்க. யாரு தப்பிச்சேன்னா தப்பிக்க, நான் உண்மையை சொல்லிடுவேன். நீங்க தப்பிச்சே என்ன, தப்பிக்கேட்ட என்ன, மாத்திரை நம்பினீங்கன்னா, அதாவது மாத்திரை மருந்து நம்பினா உங்களுக்கு சாவுதான் வரும்னு இயற்கை சொல்லுது, பரிணாம அறிவியல் சொல்லுது. என்ன சொல்லுது?
பரிணாம அறிவு. இப்போ இயற்கை முறைதான் சிறந்தது. ஆ, இயற்கை முறைதான் சிறந்த ஒரு நீர் வைத்தியம். மருத்துவம் தான் சிறந்தது. ஜீரநீர் சுரந்தாவே மரணம் மருத்துவம். நிச்சயம். யாரு ஜீரநீர் போடுறீங்களே மாப்பிளை செத்தீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஜீரநீருக்கு போட்டுட்டு இருந்தீங்க 6 மணி ஆயிடுச்சு வாயை மூடிடணும். அந்த 2 வேலை சாப்பிட்டு அப்படி கம்முன்னு இருக்கணும். அப்படியே படிப்படியா குறைச்சிக்கிட்டே வரணும். எங்க சோனம் வாங்ஸு வந்து அவர் இன்ஜினியரு, அவர் பெரிய விஞ்ஞானி, உலக புகழ் பெற்றவர். எனக்கு அகத்தூய்மை தெரியாம இருந்தார். அவரே சாகாத பொழுது நீங்க 2 நாளைக்கு ஒருக்க கீரை சாப்பிட்டே இருக்கீங்களா? அப்புறம் எப்படி சாவு வரும்னு கேக்குறேன். பட்டினியா இருந்தால் வயிற்றுக்கு நீரை அருந்தி நாமிட்ட முறை நீரை அருந்தி தான் ஓய்வு கொடுக்க வேண்டும். நீரை அருந்தி ஓய்வு கொடுக்குறப்ப சுத்தம் பண்ணிட்டே போயிட்டே இருக்க. நீர் தான் அனைத்தையும் சுத்தப்படுது. அது தூய்மையான நீரா இருக்கணும். சரி, சுத்தம் பண்ணிட்டு வர்ற மறுபடியும் சத்தம் வந்துட்டே இருக்க. யாருதுங்க? யாரு சத்தம் வந்துட்டே இருக்கு? ஒரு வகுப்பு நடக்கும் பொழுது ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா இருக்க தெரியாது. இல்லாட்டா எல்லாத்தையும் இடத்த மாத்திக்கங்க. ஒரு வகுப்பு நடக்கிறப்ப கஷ்டப்பட்டு பேசுறீங்க, காலில் வந்து பதிவாகுது, எல்லாரும் கேட்கறாங்க இல்லையா? எல்லாரும் கவனமா இருக்கணும். சத்தம் போட்டு கப்புன்னு அறை சாத்திட்டு கப்புன்னு உட்காரணும். இது வகுப்பா இல்ல வேற என்னது இது? ஒவ்வொரு முறையும் சொல்ற சத்தம் போடாதீங்க. போற ரயில்ல போறவங்க போயிட்டே இருங்க, பஸ்ல போறவங்க உங்களை யாரு வர சொல்றாங்க? விவரம் இருக்கிறவங்க இது தெரிஞ்சுக்கணும் நினைச்சாதான் இவங்க வரணும். திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க முடியாது. பேச பேச சத்தம் வந்துட்டே இருக்குது. எத்தனை தடவை சொல்றது? பாடுறா யார எங்க இருந்து சத்தம் வருது இது? ஐயா, ஆ, இந்த தெரியலங்க ஐயா. ஆன் ஹோல்ட் இல்லையா, ஆன் ஹோல்டுன்னு ஒரு ஆள் இருக்காங்கல்ல, ஆ, அவங்கதான் வந்து மியூட் போடாம வச்சிருக்காங்க. ஆன் அப்புறம் ஹோல்டு. அவரை அமைதிப்படுத்திடலாம். அது ரைட் விடுங்க. சரியா? இப்ப சரியா இருக்கா? சரி, அடி இல்லையா, இப்ப வருது. சவுண்ட் கேக்குறியா? அவங்க நான் பண்ணிட்டே இருக்கிறேனே. ம், இப்போது முடக்க முடியாதுன்னு வருது. ஏன் அப்படி வருது? இப்போது முடக்க முடியாது. வரக்கூடாது. ஆமா, அங்கெல்லாம் பயங்கரமான சட்டம், புரியுதுங்களா? வேலையை முடிச்சுட்டான்னா அந்த 6:30 மணி நேரமே 7:30 மணி நேரம் 8 மணி நேரம் தான். முடிச்சுட்டா எங்கிருந்து போன் வரக்கூடாது? எவங்கிட்ட இருந்து போன் வரக்கூடாது. இது என்ன மானங்கட்ட நாடு இது? வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறம் போன் வந்துகிட்டே இருக்கு. பெரிய சர்வீஸ் பாரு. மறுபடி சத்தம் வருதுங்க. ஐயா, அந்த ஓப்பன். பன்னீர்செல்வமாயா? ஆ, இப்போ ஓகேங்கய்யா, பேசலாம். நானே இங்க முயற்சி பண்றேன். எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் மியூட் போட்டாங்கய்யா. ஆ, சரி. எவ்வளவு நேரம் விரயமாதுங்க? சரி, இதான் வெளிநாடு வந்து நம்மளை காய அடிச்சிருக்கிறான். நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டு கழுது மாதிரி பண்ணி விட்டு அவன் நாட்டுல ஸ்ட்ரைட்டா வச்சுட்டான். அவன் எவனுமே அங்க எவனும் ஃபோன் பண்ணக்கூடாது. இந்த டியூட்டி முடிஞ்சிட்டான். அதெல்லாம் சட்டம் அங்க கொண்டு வந்துட்டானுங்க. இங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டு நம்மளை நாசம் பண்ணிட்டு போயிட்டு நேரங்காலம் இல்லாம ஃபோன் வந்துகிட்டு இருக்குது. அது ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வருது. என்ன வெங்காயத்துக்கு வரணும்? இல்ல 24 மணி நேரம் கவர்மெண்ட் சேவை பண்ணணும் சட்டம் இருக்கா? ஒண்ணுமே அதான் கோமாளிகள் ஆட்சி. படிச்சவனும் கோமாளி, அரசியல்வாதியும் கோமாளி, எல்லாம் கோமாளி. அப்புறம் எப்படி இருக்கு? பணம் மட்டும் வேணும். சரி, இதை முடிச்சுக்கிறேன். அக்கார்டிங் டு த அர்னால்ட் டெக்ரட் தியரி, man does not die due to fasting. Man does not die due to fasting. During fasting, the poisons in the body, old medicine, starch, fat, etc. Starch, fat, etc. The old medicine, starch, fat, etc. இதை வந்து எங்க இன்ஜினியரிங் செக்ஷன்ல பேசுறாரு. எல்லா இன்ஜினியரிங் வகுப்புல பேசுறாரு. யாரு? வெங்கடேஷன் கிளாஸ் எடுக்கிறாரு அங்க. இவரும் இன்ஜினியர் அசோசியேட் எத்தனை பேர் உட்காந்துருப்பானுங்க. அத்தனை பேரும் பிஏ படிச்சுட்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு தான் வந்திருப்பான். அவன் அந்த செக்ஷன்ல பேசுறாருன்னா என்ன அறிவு இருக்கும் வெங்கடேசனுக்கு? சாதாரணமா? அவர் வந்து மன்னார்குடி ரோட்டர் சங்கத்துக்கு சார்பில், மன்னார்குடி ரோட்டர் சங்கத்தில் அத்தனை பேர் எம்பிபிஎஸ் டாக்டர் தான். அந்த டாக்டருக்கு முன்னாடி தன்னுடைய நோயை தானா யோக முறையில் குணப்படுத்தி காட்டினார். எல்லாரும் செக் பண்றாங்க. மன்னார்குடி ரோட்டர் சங்கத்தின் சார்பாக 10வது பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க. எந்த டாக்டர் செக் பண்ணாங்க, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. கடுமையான சக்கரை நோய், மூட்டுமுடி மூலம் எல்லாம் காணா போய் அந்த 93 கிலோ 95 கிலோ 62 கிலோக்கு வந்தது. அப்ப கிட்டத்தட்ட 31 கிலோ கரைச்சி எடுத்தார். அப்ப எல்லாம் நார்மல். பசி நின்று போச்சு. என்னது? அப்ப பசி துன்பத்தை கடப்புதான் இங்க வேலை. மரணத்தை அடிக்கணும். மீண்டும் மீண்டும் உணவு பழக்கத்தை அடியோடு மறந்துடணும். என்னது? உணவு பழக்கத்தை அடியோடு மறக்கணும். அதுதான் பரிணாம அறிவியல்.
அடியோடு மறக்க சொல்லிதான் இயற்கை சொல்லுது. தொட்டில் பழக்கம் என்னது? தொட்டில் பழக்கம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு சுடுகாடு. வரை. இப்ப புரியுதா? நீங்க தொட்டில் பழக்கத்துல என்ன பழகினீங்களோ எங்க கொண்டு விட்டுற நேரா மரணத்தில். சுடுகாட்டு சுடுகாட்டுல கொண்டு விட்டுரும். சுடுகாட்டுல விட்டுரும். இப்ப புரியுதா? தொட்டில தான் அம்மா பழக்கி விட்டா. அம்மா பழக்கி விட்டதே தப்புதான். அம்மா பழக்கி விட்டதே தவறுதான். அறிவாளியா இருந்து என்ன பண்ண தெரியுமா? அறிவாளி அம்மாவா இருந்தா கனிகள்லயே வளர்த்திருக்கணும். எதுல வளர்த்தணும்? கனிகள். பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பழச்சாறு கொடுத்து பழக்கணும். பழச்சாறு கொடுத்து பழக்கி அந்த 15 வயசு 16 வயசு வரைக்கும் பழச்சாறு, பழங்கள், வேக வைத்த காய்கறிகள் கடைஞ்சு கொடுத்து அப்படியே வளர்த்துட்டு வந்தோம்னா 16 ஏற்கனவே 16 வயசுல 15 வருஷம் உட்சுத்தம் பண்ணும் பொழுது ஏற்கனவே உட்சுத்தம் பெற்றிருக்கிறதுனால அந்த குழந்தை தானாவே காற்று உணவுக்கும் நீருணவுக்கும் மாறிடும். தானாவே காற்று உணவு. அதுதான் பரிணாமத்தை. அது அவன் தான் சூப்பர் பிரைன், அவன் தான் சூப்பர்மேன், அவன் தான் சூப்பர்மேன். முடிஞ்சா நீங்க ஒரு குழந்தைய பத்தி சூப்பர்மேனா வளர்த்துங்க. என் பொண்ணுட்ட அப்புறம் இந்த காலத்துல ஆ? இந்த காலத்துல வளர்க்க முடியுமாங்க? ஏன் பழங்கள் கொடுத்து வளர்க்கறதுக்கு என்ன? வளர்க்கலாம். ஆனா அவன் வந்து ஐயோ கொஞ்சம் சாப்பாடோ எதுவுமே சாப்பிடக்கூடாதா? ஏன் அப்படி சாப்பிட்டு சுத்தம் பண்ணிக்கலாமா? யாருக்கு? குழந்தைக்கு. குழந்தைக்கு இருக்குங்க சோறு கொடுக்கணும். குழந்தைகளுக்கு சோறு கொடுக்க சொல்லி எங்க இருக்கு? எந்த புத்தகத்தை? குழந்தைகளுக்கு சோறு கொடுத்து வளர்த்துன்னு எந்த புத்தகத்துல இருக்குது? இல்லைங்க ஐயா, இப்ப நீரு, வேக வச்ச காய்கறி, பழத்திலேயே அந்த குழந்தைய வளர்க்குறோம். அவங்க இடையில எப்பயாவது ஒரு இட்லியோ தோசையோ எதுக்கு கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்னு கேக்குறேன். ஆசைப்படுறத தோசைப்படுறதுல எதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ண போறீங்க? குழந்தை சாவடிக்கிறதா? இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடறத பார்த்துட்டு கேட்பாங்க. அது உங்களுடைய முட்டாள்தனம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதீங்க. நீங்க சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்லிக் கொடுங்க. நீங்க சொல்லிக் கொடுங்க. அங்க வந்து அரசாங்கம் என்ன சொல்ல தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு வர தேவையில்லை. 18 வயசு ஆச்சுன்னா நீங்க +2 எழுதிடலாம். என்னது? பள்ளிக்கூடத்துக்கு போக தேவையில்லை. பள்ளிக்கூடத்துக்கு எவன் சொன்னா? 18 பள்ளிக்கூடத்துக்கு வரத்துக்கு எவன் சொன்னா? 18 வயசுக்கு 1000 ரூபாய் கட்டிட்டு தேர்வு எழுதலாம். 1000 ரூபாய் கட்டிட்டு தேர்வு எழுதலாம். 18 வருஷம் வீட்டுல உட்காந்து சொல்லிக் கொடுங்க. அறிவு தெரியாது. சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் நீங்க போய் சேர வேண்டியதுதான். அப்ப உங்க எல்லாத்தையும் சாப்பிடிக்கிறதா கத்துக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்க தெரியும், நீங்க தான் கத்துக்கணும். அறிவு இருக்குல்ல. என்னது? எழுத்துக்கூட்டி படிக்க வேண்டியதானே? எழுத்துக்கூட்டி படி. தமிழ்ல தான் இருக்கு எழுத்துப்பிடித்தா. தாய்மொழியில சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன? யாருக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸ்கூல் புக்க பாடத்தை நடத்துது. அத நீங்க தான் நடத்தணும். முயற்சி பண்ணாதான் முயற்சி பண்ணாதானே நடக்கும். முயற்சி பண்ணாம உட்காந்துருந்தீங்கன்னா நடக்காதுங்க ஐயா. முயற்சி பண்ணாமையே நீங்க பேசுறீங்க. மேலை நாட்டுல கிடையவே கிடையாது. இந்தியாவிலும் சட்டம் கொண்டு, இந்தியாவில எப்பவும் சட்டம் போடுச்சு. யார் பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி யாரும் சொல்றதே கிடையாது. புரியுதா? 18 வயசு ஆச்சுன்னா தேர்வு எழுதிக்கோ. 18 வயசு ஆச்சா தேர்வு எழுதிக்கோ. 20 வயசு ஆச்சா பிஏ படிச்சுக்கோ. அப்படித்தான் இருக்கு சட்டமே. உங்களை யாரு பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போய் எந்த குழந்தை ஒழுக்கமா இருக்குன்னு கேக்குறேன். எந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை ஒழுக்கமா இருக்கா? அது ஆங்கில பள்ளியில படிக்கிற குழந்தை எவ்வளவு ஒழுக்கமா இருக்கா? தமிழ் பள்ளியில படிக்கிற குழந்தையாவது ஏதாவது கொஞ்சம் தெரியும், ஏதாவது தெரிஞ்சு வச்சிருப்பான். அது உலகத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆங்கில பள்ளி படிக்கிற குழந்தைக்கு ஏதாவது அறிவு இருக்கான்னு பாருங்க. முதல்ல ஒரு அறிவும் இருக்காது. ஏன்னா அதுக்கு அறிவே கிடையாது. ஆங்கில பள்ளியில படிக்கிறதுக்கு பேசாம சாவடிச்சிடலாம். ஏன்னா அது சுய சிந்தனையும் இருக்காது. ஆங்கிலத்தை ஒரு அளவும் இல்லை. அது மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதிச்சு அந்த காய் உடிச்சு தள்ளி விட்டுறான். அது எங்க நீட் தேர்வு எழுதினாலும் அறிவு வராது. அப்புறம் ஐஏஎஸ் தேர்வு வச்சு அறிவு வராது. அறிவு என்பது வேற, நீட் தேர்வு என்பது வேற. யாருதான் வந்து போயிட்டே இருக்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. யாருது வந்து போயிட்டே இருக்கு. பழனிவேல் அவர் ஒடுக்குங்கய்யா. பழனிவேல் உங்களுக்கு கட் பண்ணிக்கோங்க. பழனிவேல் சரி. இது இந்த நேரமாகுது, ரொம்ப நேரமாகுது. அப்போ இங்க அர்னால்ட் எகரட் என்ன சொல்றாருன்னா, பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் மெல்ல 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 வளர்ந்து அந்த விஷம் கொன்றுவிடும். நாம என்ன பண்றோம்? அந்த மாதிரி இல்லாம தினமும் படுகின்ற விஷத்தை தினமும் எடுக்கிற மாதிரி ஆகார
நியமன ஒழுக்கம், ஆகார நியமங்களை வைத்து தினம் படிக்கிற விஷயத்தை தினம் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாரு 2 நாளா அவருக்கு முன்னேற்றம் வந்தது. சரியான ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தாரு. கடுமையான பன்னீர்செல்வம் கடுமையான ஒண்ணு முட்டிட்டு வரும். இப்ப எப்படி கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு? ஒரு 2 நாள் கூட எத்தனை 58 வருஷமா பிரச்சனை. சக்கரை நோய் எப்போ வந்துச்சுன்னு கேட்டு இப்ப வரல. நீங்க பல்லு விளக்க ஆரம்பிச்சிருந்து அந்த நோய் வந்துருச்சு. சக்கரை நோய் வெளியிருந்து வருதா உள்ள இருந்து வருதா? சக்கரை நோய் எங்க இருந்து வருது? உள்ள இருந்து வருது. அப்ப உள்ள நாம நீங்க உருவாக்கிறது. நாம வெளியில இருந்து தான் உருவாக்கிக்கிறது ஐயா. சக்கரை நோய் வெளியிருந்து வருதா? இல்லையா, வெளியில இருந்து நம்மளா உள்ள போய் நம்மளா உருவாக்கிக்கிட்டதுங்கய்யா. நீங்க தின்னு கெடுத்து உருவாக்கிட்டது. தின்னு கெடுத்து ரத்தத்தை கெடுத்துருக்கிறீங்க. தின்னு ரத்தத்தை எடுத்துருங்க. எடுத்துருக்கோம். ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ஆமாங்க, இந்த பழனிவேல் அவர் தாங்கய்யா கோல்டுலயே போட்டுறாருங்கய்யா. இங்க நான் சொல்லவில்லை. கபால மோட்சம் மட்டும். தானாகவே அப்பதான் இங்க தானாகவே ஒரு 5 சென்ட் இடத்த வாங்கி முடிஞ்சா எல்லாரும் 5 சென்ட் இடத்த வாங்கி வச்சு முதல்ல செடிகளை போட்டு நல்லா 10 அடிக்கு செடி வளர்ற மாதிரி பண்ணி விட்டுருங்க. அப்ப அங்க குடில் போட்டு அங்க உட்காந்து ஐயா ஐயா அப்ப நீர்பயிற்சியில சுடுகாடு போக மாட்டோம்னா அப்ப எப்ப நமக்கு உடம்ப விட்டு நம்ம உயிர் பிரியும் இல்ல இப்படியே வாழ்நாள் ஃபுல்லா இருக்க முடியுமா? இது எப்படிங்க ஐயா? ஆமா. உங்களுக்கு அதுதான் நீங்க யோக மார்க்கம் பேரு. பிறகு சொல்லி கொடுங்க. எப்ப நீங்க உயிர் பிரிய நினைக்கிறீங்களோ அப்படியே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அதுவே தியானம் பண்றது. தியானம் பண்ணுங்கிறது அப்படியே உட்காந்து மூச்சு அப்படியே நிறுத்திட்டே போய் அதுவே பிரிஞ்சு அதுவே வெளி போயிடும். எந்த பற்றும் இல்லாதவங்களுக்கு அந்த அதுதான் வந்து இயற்கையோடு கலத்தல்னு பேரு. அது இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், 40 வயசுல செய்யலாம், 50ல செய்யலாம், 60ல செய்யலாம், 70ல செய்யலாம், 80ல செய்யலாம், 90ல செய்யலாம், 100ல செய்யலாம், 130. அதெல்லாம் உங்க விருப்பம் தான். அதெல்லாம் அது வந்துங்க ஐயா நம்ம பார்த்து எடுக்கிற முடிவு தானா? ஆமா. இல்ல பின்ன யார் முடிவு எடுக்கிறது? யார் முடிவு எடுக்கிறது? நானா முடிவு எடுப்பேன்? இல்லைங்கய்யா இப்ப ஒரு பேச்சுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்களா எப்ப அந்த உடம்புல இருந்து உயிரை எடுக்கணும்னு அவங்க நினைச்சு பண்றதா இல்ல அவங்களுக்கே தெரியாம அந்த உயிர் பிரிஞ்சு அவங்க போகுமா? நினைச்சு பண்றதுதான் நல்லா. அவனுக்கு நினைச்சு பண்றதுதான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அதுவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்க முயற்சி பண்ணாலும் போலாம். புரியுதா? சரி. ஏன்னா உடலை விட்ட பிறகும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மனம் வாழ்ந்து கொண்டு உடலை விட்ட பிறகும் அந்த மனம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உயிருக்கும் அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அது வந்து அந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் சாவே கிடையாது. அதுதான் அது உயிர் போட்டான் அர்த்தம். உயிர் போட்டான், உயிர் ஒளியின் பேரு. அதான் நியூட்ரான். உயிர் நியூட்ரான், லைவ் புரோட்டான், லைவ் நியூட்ரான், லைவ் போட்டான். உயிரை அடிப்படை கொண்ட போட்டான் தனியாக இருக்கிறது. அதுதான் நாமம். இதுதான் அந்த விண்வெளியோடு எப்படி எல்லா வெளிச்சம் விண்வெளிக்கு போகுது. என்ன பண்ணாலுமே எல்லாமே விண்வெளிக்கு சொந்தம். விண்வெளி எதுவுமே கலக்கு எல்லாமே. ஒரு பட்டாசு வெடிச்சாலும் அந்த வெளிச்சம் போற விண்வெளிக்கு தான் போகுது. ஒரு லைட் போடுறீங்க, வெளிச்சமா இருக்கு, அந்த லைட் எங்க போகுது? விண்வெளிக்கு தான் போகுது. திருப்பி அங்கேயே தான் போகுது. எல்லாமே பூமிக்கே தான், எல்லாமே விண்வெளிக்கு தான் சொந்தம். எல்லாமே நீ எதுவும் உனக்கு கிடையாது. எதுவுமே அது வாங்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வேடிக்கை தான். எல்லாம் லைட் வெளிச்சம் எங்க போகுது? எல்லாம் விண்வெளிக்கு போகுது. நெருப்பு வைக்கிறீங்க, இதுங்க எல்லாம் விண்வெளிக்கு போகுது. எல்லாம் அங்கங்க பறைய அதை உள்வாங்கிக்கு. எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. புரியுதா? எதுவுமே உடம்பே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. செத்து போய் போறதுக்கு சமாதியில போறது உத்தமம். அதுதான் 47வது படத்துல சொல்லி இருக்குது. புரியுதா? எப்ப முடிவெடுக்கணும்? நீங்க தான் முடிவெடுக்கணும். அது தானாவும் போகும், நீங்க முடிவெடுத்தாலும் போகலாம். அதனாலதான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் வந்து எப்ப பண்ணணும்? அந்த குறிப்பிட்ட தலைச்சம்பிள்ளைக்கு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த யோக சாதனையில் ஈடுபட்டாகணும். யோக சாதனையில் ஈடுபட்டு தனிமையில் இருந்துதான் நீங்கள் இந்த முயற்சி பண்ணணும். அதுதான். அப்ப உணவு பழக்கத்தை நிறுத்திட்டு சுத்தப்படுத்திட்டு நீங்க இயற்கையோடு சேர்வது முயற்சி பண்றது. அது உங்க முடிவு தான். அதை தான் சொல்ல பாரு. அது 30 நடக்கும், 40 நடக்கும், 50 நடக்கும், 60 நடக்கும், 100 நடக்கும், 120 நடக்கும். இது அது தானாவும் போனாலும் போகும். தானாலும் போனாலும் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் எண்ணங்கள் எங்க போகுது? இயற்கைக்கு போயிடும். நன்கு சுத்தமாக இயற்கைக்கு போகும். அதுக்குள்ள நீங்க பல பேர்த்த வந்து முதல்ல ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுத்து அவளை வந்து நல்ல வழியில திருப்பணும். இந்த மனமெல்லாம் சேர்ந்து நல்ல இல்லைன்னா அவ்வளவுதான். எத்தனை கோடி ஆண்டு ஆனாலும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது பேய் மாதிரி. ஆனா மறுபிறவி இல்ல ஐயா நம்மளுக்கு எல்லாம் இல்ல. இந்த மாதிரி யோக சாதனையில பிரிஞ்சு போனா எதுவுமே கிடையாது. எதுவுமே அதான் 7ஆம் அறிவு. அதாவது சமாதி நிலைன்னு பேரு. அதுதான் சமாதி நிலை. அதான் மனம் சுத்திக்கிட்டே இருக்குங்கிறீங்க. ஏங்கய்யா? அதாவது நீங்க இன்னும் ஆசையை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஆசை
ஆசையெல்லாம் பற்றற்ற நிலைக்கு வந்துட்டோம்னா பார்த்துட்டுனா அப்புறம் உடம்பை விட்டுற வேண்டியதுதான். உடம்பை விட்டுற விட்டுற வேண்டியதுதான். வேண்டியதான். ஆமா, அதுதானே விஞ்ஞானம். அதுதான் பரிணாம அறிவியல். அதான் பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியல். அதுதான் பரிணாம உணவை அறிவியல். மறுக்கும் அஹ், உணவை மறுக்கும் போது அந்த பற்றற்ற நிலை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க தான் உடம்பை வச்சுக்கிற. அது வள்ளுவர் சொல்வாரு, மற்றும் தொடர்பாடு எவன்கொள், மற்றும் தொடர்பாடு எவன்கொள், பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை. பிறப்பு அறுக்கணும்னா உடம்பு மிகையாக இருக்கிறது. அப்போ உடம்பையும் மறக்க சொல்லுகிறார், உடம்பையும் மறந்து விடுங்கிறார். இதுதான் வள்ளுவர் சொல்றார். அதாவது மற்ற எதிர்கோடையும் தொடர்பு தேவையில்லை. பிறப்பொருட்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகை, உடம்பும் எச்சமாக இருக்கிறது. செத்துப்போய் எச்சமா இருக்கிறதுக்கு உயிரோட எச்சமாகிறது. இதுதான் விஞ்ஞானம். இதுதான் பரிணாம அறிவியல். இதுதான் யோக சாதனை. இதை யாரும் தடுக்கவே முடியாது. யாரும் தடுக்க முடியாது. எவனாலே முடியும். இதை இயற்கையோட முடிவே அதுதான். என்னது இயற்கையோட முடிவே? இது இயற்கையோட முடிவு தான். இப்ப என்ற முடிவு உங்க முடிவு. இதுதான் யோக சாதனைன்னு பேரு. என்ன சொல்ற பகவத்கீதையில சொல்றான். பகவத்கீதையில கூட யோக சாதனை சொல்றான். சுவையை மட்டும் விட்டா ஆகாரத்தை நிறுத்தா மட்டும் பத்தாது, ஆசையும் விட வேண்டுங்கிறான். ஆகாரத்தை விட்டு ஆசையை விட்டா மட்டும்தான் என்னை நீ அடைய முடியும், என்னை புரிந்து கொள்ள முடியுங்கிறான். விஷயா வினிவர்த்தந்தே நிரகராசி தேகினா ரசவர்ஷம் ரசோபர்சிய பரமதிருஷ்டா நிவர்த்ததே. அதாவது ஆகாரத்தை விட்டவனுக்கு ஆசைகள் ஒழியவில்லை. அந்த ஆசைகள் ஒழிந்து விட்டால் அவன் என்னை வந்து அடைவான். என்னது அப்படின்னு நான் சொல்லல. அப்படி யோக சூத்திரத்துல பதஞ்சலி இப்படி சொல்றதா அவன் சொல்றான். அவன் இததான் யோகிகள் நிலை. பூமி, பொருள், நகை, குடும்பத்து மேல எதுலயுமே அமைச்சு இருக்கக்கூடாது. அப்படிதானே ஐயா? நீங்க தானே அது அப்படித்தானே. என்ன பொருள் அப்படித்தானே. ஒருத்தன் நோவுல சாகுறேன், எல்லாத்தையும் கூட்டிட்டே போறான். இப்ப நோவுல சாகுறேன், ஏன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறானா? விட்டுட்டுதான் போறாங்க. அதேதானே. ஆமையா. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது கேவலமா சாகுறான், நீங்க எல்லாரும் வணங்குற மாதிரி சாகுறீங்க, அவ்வளவுதான். இந்த யோக முறை கல்விய கத்துக்கிறதுக்கு என்ன கேட்டா நாங்க ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கோம்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே. அதனாலதான் இதுல வந்து நாங்க சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மை. ஆனா இந்த புண்ணியம் வந்து நான் இந்த பிறவில பண்ணியிருப்பேனா இல்ல போன பிறவில ஏதாவது நான் பண்ணியிருப்பேனா? அதே உங்களுடைய முயற்சி தான். விட்ட குறை தொட்ட குறை இருக்கலாம். விட்டது இப்ப தொடங்கலாம், விட்டதை இப்ப தொடங்கலாம், விட்டதை போன பிறவில விட்டு இப்ப தொடங்கி இருக்கலாம். அப்படிதானே? ஆமா, அப்படித்தான் வரும். அது அந்த சைக்கிளிங் உங்களுக்கு எப்ப வருதுன்னா முடிவு எடுக்க. நானும் அப்படித்தான். இந்த புத்தகத்துல இருக்குங்க ஐயா. போன நிமிஷத்துல அந்த மாதிரி பண்ணவங்க அடுத்ததுல தொடர்ந்து வரும் அப்படின்றது கூட இதுல இருக்கு. இந்த புக்ல இதுதான் இதுக்கு பேரு குவாண்டம் சயின்ஸ். இதெல்லாம் இது ஜென்மத்துல தொடர்ச்சியான தொடர்பு தான். ஆமாம், இதெல்லாம் இது அப்படின்னா பல கோடி யுகமாக இது நடந்துட்டு தான் இருக்குது. எத்தனை கோடி யுகமாக? பல கோடி யுகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு. அதனாலதான் டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் எம்டி, டாக்டர் ரிச்சர்ட் சாமி ஒரு வெள்ளக்காரனுக்கு இது புரியுது. அவர் எழுதுறாரு, யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது, ஆச்சரியம் அல்ல. எடுத்து படிச்சு 47வது பாடத்துல இருக்குதுங்க ஐயா. ஆமா, 47வது பாடத்துல காரணத்தால் அவனுடைய முயற்சி தடைப்பட்டால் அவன் சாதாரண மரணம் அடைந்தால் அவனுக்கு ஒரு அதாவது யோகம் திருப்பி மறு ஜென்மத்துல அது தொடர்ந்து முடியும் அப்படின்றது பகவத்கீதையில இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு. வள்ளுவர் அழகா சொல்லிடுவாரு, மற்றும் தொடர்பாடு எவன்கொள். மற்றும் தொடர்பாடு எவன்கள். மற்ற தொடர்பு எதுக்கு வச்சுக்கிற? பிறப்பெருக்கள் உற்றாருக்கு. பிறப்பறுக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் உடம்பும் மிகைங்கிறாரு. என்ன, உடம்பே தேவையில்லைங்கிறாரு. உடம்பு அப்ப பிறப்பெருக்கள் உற்றாருன்னா இந்த முறையில தான் பிறப்பா இருக்கணும். இந்த முறையில தான் சிறப்பா இருக்கும். இல்லைன்னா ரீசைக்கிளிங் உண்டுன்னு சொல்லுது. நான் பார்த்தது இல்ல. செத்திருந்தா தானே சுடுகாடு தெரியும். நான் பார்த்தது இல்ல. நான் இருக்கிற யோக நூல்கள் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்றேன். நான் கற்பனையா சொல்ல முடியாது. என்னது கற்பனைக்கு போக முடியாது. ஆமா, இது கற்பனை. நான் கதை விடுறதா? என்னது எல்லாம் கதையா? நோயை குணமாக்கி கடைசியில இயற்கையோடு சேர்த்துறதான் இயற்கையின் வேலை. அதனுடைய சிறு பகுதி தான் இனியன். நான் மட்டும் என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கேன்? நானும் உங்க மாதிரி எல்லா தப்பும் பண்றவன் தான். ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு உளறிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். சரியா? இதெல்லாம் எல்லாமே வரலாறு இருக்கு. இதெல்லாம் தொகுத்து எழுதியிருக்காரு பாரு. எப்பேற்பட்ட ஞானி இவரு. சாதாரண ஆளா இவரு? அடேங்க அப்பா, உலகத்தை கையில வச்சிருக்காரு. அத்தனை பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காருன்னா
இது அவ்வளவு புரியாதுங்க. எவனுக்கும் புரியாது. இது என்ன சாதாரண விஷயம். ஏன்டா பகவத்தை கொண்டு வந்து எங்க சேர்த்துற? திருவள்ளுவர் கொண்டு வந்து எங்க சேர்த்துற? அருணாடகர் யாரு? அதான் எப்பொருள் யார் யார் இதை கேட்பணுங்கிறாரு. எவன் சொன்னாலும் ஒரு ஆராய்ச்சி பண்றா அப்படிங்கிறாரு. உங்க மூளையே அதான் தாய்மொழியில் கல்வி இல்லாத பொழுது அந்த 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 நாடே நாசமா போகும். என்னது? ஆமா. நானே தாய்மொழியில் இந்த உலகமே நாசமா தாய்மொழி போயிட்டு இருக்குதுங்க. ஐரோப்பா நாடுகள்ல மட்டும்தான் அவன் தாய்மொழியில கல்வி படிக்கிறான். இந்திய நாட்டுல தாய்மொழி கல்வியே கிடையாது. ஐரோப்பா நாடுகள்ல மட்டும்தான் அனைத்தும் தாய்மொழியில தான். என்னது? இந்தியா ஐரோப்பிய தவிர எல்லா நாடுகளும் அவன் தாய்மொழியில தான் படிக்கிறான். இந்தியா தவிர எல்லா நாடுகளும் ஆமா. அவங்கவுங்க தாய் இங்க மட்டும் தருதல நாடு இது. என்னது? அமையா நீங்கதான் இங்க ஹிந்தி நீங்கதான் தமிழ் நீங்கதான் இங்கிலீஷ் படிச்சா உலகத்துக்கு ஆள்லான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் படிச்சு பிச்சைக்கார கூட மதிக்க மாட்டான். இங்கிலீஷ் படிச்சிட்டீங்கன்னா பிச்சைக்கார கூட மதிக்க மாட்டான் உன்னைய. இங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு அமெரிக்கா போங்கள ஓங்கி அறைவான். என்னது? இங்கிலீஷ் படிச்சுட்டு அமெரிக்கா உங்க போங்க பாக்கலாம் ஓங்கி அறைவான். இங்க என்ன மாதிரி இருக்கடா வந்தேன் உன்னை யாரும் இங்கிலீஷ் படிக்க சொன்னாங்க கேட்பான். என்னது? ஆமாங்க. இங்க ஏமாத்த வரையான்னு கேட்பேன். என்னடா இங்க உள்ள வரக்கூடாதுங்கிறான். நீ தருதல நீங்க இங்கிலீஷ் படிச்சா நீ வேறு புடிங்கன்னு அவன் கேட்பான். புரியுதா? எல்லாம் கோமாளி கிட்ட அது மூக்கு ஒடுக்கவே மூக்கு ஒடுக்குற சிந்த தெரியாத குழந்தைக்கு போய் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுறீங்க மாசம் வருஷமான கேவலம். அது வேற பெரிய ஐயா புடுங்கித்தனம் வேற. மூக்கு ஒழுக்கிறது ஒழுங்காவே மூக்கு சிந்த தெரியாத குழந்தைக்கு போய் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸை கட்டி படிக்க வைக்கணும். எப்ப ஏற்பட்ட இவன் அவங்க அப்பா அறிவாளியா இருப்பா, அவங்க அம்மா அறிவாளியா இருப்பா. ம் பாருங்களா நாசமா போக. என்னது? அப்படிதான் சொல்லணும். யாரா இருந்தாலும் குற்றம் குற்றம் தானுங்க. நல்ல வேலை என் குழந்தைகள அரசு பள்ளியில் படிச்சு போயிடுச்சு. என் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிச்சு ஒண்ணு அடிச்சு ஒண்ணு இங்கிலாந்து போய் படிச்சுட்டு இருக்குது, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு இதெல்லாம் வரப்போகுது பாருங்களேன். பாத்தீங்களா? வீடியோல பேசியிருக்கேன் பாத்தீங்களா? உடனே நீ நீ ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி 1 ரூபா சம்பாரிச்சா போதும். நீ எம்டெக் படிச்சுட்டு பிச்சைக்காரன் ஆகலாம். எம்டெக் படிச்சு 1 கோடியில சம்பாதிக்க தேவையில்லைன்ட்டு நான். எம்டெக் படிச்சு பிடெக் படிச்சு பெரிய ஒரு சம்பளம் எவன்கிட்ட அடிமையா இருக்காத. நீ அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலம் 1 ரூபா வந்தா போதும். அப்படி இரு. அறிவுக்கு தான் எங்க அறிவுடையார் எல்லாம் உடையார். அப்புறம் என்ன எம்டெக் பிடெக் இதெல்லாம் எம்டெக் பிடெக் ஏமாத்துறதுக்காக கொடுத்தது. என்னது? எம்டெக் பி கூட என்னத்தை ஆமா. கண்டுபிடிச்சீங்க? என்னத்தை கிழிச்சீங்க? எம்டெக் படிச்சுட்டு என்னத்தை கிழிச்சீங்க? பிஏ படிச்சுட்டு என்னத்தை கிழிச்சீங்க? ஒரு கிழிப்பும் இல்ல. போய் வாய்க்குமா நாயும் இந்த பிழைப்பு நத்தி பிழைக்கும் பிழைக்கிற மாதிரி எவனுக்கும் அடிமையா இருந்து அது பேசாம அதுதான் அந்த காலம் சொன்னாங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள்ளலாம். நீ கைத்தொழிலே கத்துக்காம போய் நீ எஸ்எல்சி படிச்சுட்ட, எனக்கு 600 மதிப்பு 600 மதிப்புக்கு 600 மார்க் வாங்கிட்டேன், வேலை கூட ஓங்கி அப்புவான். கடைசியா பஞ்சு பிரிக்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாது. என்ன பஞ்சு இதுல போனீங்கன்னு வச்சுங்க, திருப்பூர் போனீங்கன்னா பஞ்சை பிரிக்கிறதுக்கு வர சொல்லுவான். 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு கொட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியா வா வா சேர்த்து குடல்ல பஞ்சு குடல்ல போட்டுருவான். இதுல போட்டுருவான். ஏன் அவர் உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் பஞ்சு குடல் தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. யாரு? தயாளன். கேட்டு பாருங்க. எவ்வளவு மார்க் இப்போ வாங்கி இருக்கிறேன்? 1200 1200. அப்படியா? சரி சரி பஞ்சு குடலுக்கு வா அப்படின்ட்டுருவாங்க. அங்க மாலையில அந்த மாலை கச்சை மாலை கச்சாறு மாலை அது பொறுக்கி போட்டு லோடு பண்ணி ஏற்றிட்டுருவோம். உனக்கு 150 ரூபா சம்பளம்பா. அவ்வளவுதான். என்னடா நீ மூட்டத்துக்கு கேட்பா. நீ டிகிரி வச்சுட்டு இருப்பா, வேலை பாடுறாம்பா. புரியுதா? அதனால இதுக்கெல்லாம் மானம் கிடையாது, லக்கம் கிடையாது. எவன் டிகிரி வச்சிருக்கானோ அவன் பேசாம பிச்சை எடுக்கலாம். அதான் கேட்டா முதல் பட்டதாரி. ஆமா என்னடா புடுங்கிக்க முதல் பட்டதாரி என்ன அறிவாளியா? பட்டதாரி ஆயிட்டு அறிவாளியா? அதுக்குதான் கரஸ்பாண்டிங் வச்சிருக்கான. 100 பட்டம் கூட வாங்கிக்கலாங்கிற. கரஸ்பாண்டிங்ல எத்தனை பிஏ வேணும் வாங்கிக்கலாம். பணம் கொடுத்தா போதும் பிஏ கொடுத்துருவான். என்னது? ஆமாங்க. பணம் கொடுத்தா பட்டம் வாங்கிக்கலாம். முதல்ல இவரு பிரதமரே எம்இ படிச்சுன்னு பட்டம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் சர்டிபிகேட்டே காட்ட மாட்டேங்கிறாரு. கடைசி வரைக்கும் டீ ஆச்சிட்டு இருந்தாருங்கிறாரு. பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படியே சொல்றாரு, பள்ளிக்கூடமே போனதில்லை, கல்லூரியும் போனது இல்லைங்க. ஆனா அவர் மட்டும் 3 டிகிரி வச்சிருக்கிறதாக சொல்றானே. என்னடா கொடுமையா இருக்குது உலகத்துல. இப்படி ஒரு கோமாளி ஒரு பிரதமர் இருக்காருன்னா, என்னுடைய நான் பியூசி படிச்சிருக்கேன், நான் காட்டுவேன். எஸ்எல்சி படிச்சிருக்கேன் காட்டுறேன். அந்த சர்டிபிகேட் காய்ச்சிருங்க பாக்கலாம். அப்படி காட்டியிருக்காரு. அந்த ஆளு கேட்ட காலேஜுக்கு போனோம். எந்த காலேஜுக்கு போனோம்? மானமே போகுது. என்னது? காரி துப்புறானுங்க எல்லாருமே. உன்னை யாரு கேட்டாங்க? நீ காலேஜுக்கு போனேன்னா காமராஜர் காலேஜ் போறதே நாட்டை ஆண்டாரா? எல்லாம் உலக ஏமாத்துறதுக்குன்னே இந்த ஒரு குரூப் இருக்குது, ஒரு மதவெறி குரூப் இருக்குது. அதுதான் அந்த மதவெறி குரூப்னு பேரு. அதுதான் அந்த தீய சக்திகளையே கடவுளை வச்சுக்கிட்டே ஏமாத்திட்டு இருக்கிறது. கடவுளை வச்சுக்கிட்டே
எப்படி பூசாரி கடவுளை வச்சுட்டு உங்களுக்கு கிணி கிணி மணி மணி ஆட்டிட்டு உங்களை அவங்க காசு ஆட்டை போடுற மாதிரி கடவுளை வச்சே அவனுக்கு அவனுக்கு கடவுளுக்கிட்ட பயமே, கடவுளை வச்சா தானே நீ ஏமாத்துவீங்க, கடவுளை சொன்னா தானே நீங்க பயப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படி வச்சே ஏமாத்துறது. அப்படி பார்த்தா ராமர் கோயில பார்த்து 10,000 கோடி திருடி இருக்கானுங்க. ராமர் வந்து வயிற்றுல எல்லாத்தையும் கத்தி ஏற்ற வேண்டியதானே எல்லாத்து வயிற்றுலையும். ராமர் கோயில் ஆட்டையை போட்டானுங்க, ராமர் கோயில் மொத்தமா ஆட்டையை போட்டானுங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு, போச்சா. ராமர் கோயில் அப்படியே ராமர் போனீங்க, கடைசியில எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. எத்தனை கோடி திருடான்னு தெரியாது. இது பிரதமர் தான் திறந்த, எல்லாம் திருட்டு கும்பல், எல்லாமே திருட்டு கும்பல். அப்புறம் எப்படி நீங்க ராமராது ரூமர் ஆகுது, எல்லாம் ஏமாத்தாலும் தெரியுதா இல்லையா? நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க ஐயோ அங்க போனா நமக்கு எல்லாம் கிளிக்கணும். இதை விட மோசடி வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி, அது எல்லாருமே 1000 கோடி படம் வச்சிரு, அங்க இருக்கிற பூரா திருடவன் தான். வெங்கடாஜலபதி என்னத்துக்கு கிழிச்சார் வெங்கடாஜலபதி. அததான் உள்ளம் பெருங்கோயில், அதெல்லாம் இருக்கட்டும். உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம், வள்ளல் பிராணாருக்கு வாயிற் கோபுலவாசல், தெல்லறை திறந்தாருக்கு சீவனை செவலிங்கம், கள்ள புனைந்து காணாமடி விளக்கணும். நமக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்களே தெளிவடைங்கிறதா. உங்களை யாரும் கோயிலுக்கு போவான்னு சொல்ல போறது இல்லை. போனா என்ன போகட்டும் என்ன, இதெல்லாம் தெளிவடைந்து கொள்ளுங்கள். என்னது தெளிவடைஞ்சுக்குங்க. தாய்மொழியில் தான் சிந்திக்கணும். அதனாலதான் எல்லாரும் பாடுனாலும் சிந்திச்சாங்க. நல்ல வேலை எனக்கு வந்து 2 மொழியுமே தமிழ் மொழியா இருக்கு. அம்மாட்ட கத்துறதும் தமிழ் மொழி தான். நான் என்னுடைய இயற்கையா பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூத்த மொழி தமிழ் மொழி தான். அதனாலதான் எனக்கு எல்லாமே புரியுது. எல்லாமே பகுத்தறிவு தான். நான் பாடம் படிக்கல, டிகிரியும் வாங்கல. நான் எனக்கு பகுத்தறிவை கொண்டு இயற்கையை கேள்வி கேட்கிறேன், தமிழ் நூல்களை படிக்கிறேன், எழுத்து கூட்டி படிக்கிறேன். நான் பிஹெச்டியா பண்ணியிருக்கேன், இல்ல பிடெக் படிச்சிருக்கேனா, இல்ல பிஎட்டா, இல்ல எம்எஸ்சி பிஎட்டா, இல்ல தமிழ் லெக்சரரா, இல்ல தமிழ் ப்ரொஃபஸரா, தமிழ் பாண்டித்தரா, ஒண்ணுமே கிடையாது. நான் எழுத்து கூட்டி படிக்கிறேன், எனக்கு புரியுது. எழுத்து கூட்டி படிச்சா புரியுது. ஆமா, அதுதான் பரமேஸ்வரிக்கு, அதுதான் பரமேஸ்வரிக்கு, அதுதான் பன்னீர்செல்வனுக்கு, அதுதான் பிறைநிலவுக்கு, அதுதான் கலைநிலாவுக்கு. கலைநிலா பேர் என்ன மாதிரி அழகா படிக்கிறேன், இங்கிலீஷே படிக்கிறேன். இங்கிலீஷ் படிச்சாரு, தமிழ் படிச்சாரு. தமிழ் படிச்சவனுக்கே இதுல இருக்கிற அர்த்தம் புரியாதுன்னு போடுது. அப்ப எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படணும் பாருங்க. தமிழ்ல தான் எழுதி வச்சிருக்கான், தப்பா எழுதி வச்சிருக்காரு. தருதலை, இந்த தருதலை பரிமேலழகர்ங்கிற தருதலை தப்பா எழுதி வச்சிருக்கிறான். இல்லாட்டினா 2000 ஆண்டுக்கு முன்னாடி நீர் மருத்துவம் பரவி இருக்கு. இந்த நாயை கெடுத்து போட்டு போயிட்டான். இந்த நாயை அந்த என்ன சொல்லுவாங்க, படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் அந்த மாதிரி தான் இந்த பரிமேலழகர் அந்த தருதலை பண்ணிட்டான். மன்னிக்க வேண்டும். என்ன பண்றது, எல்லாரும் இப்படி தப்பு பண்றானுங்க, என்ன பண்ணி தொலைகிறது. அதனாலதான் வெங்கடேசன் ஐயா வந்து இத சரி பண்ணிட்டாரு. சரி பண்ணல அப்படின்னா இந்த உலகத்துக்கு இந்த விடுதலையே கிடையாதுங்க. உலகத்துக்கே விடுதலை கிடையாது, உலகத்துக்கு. அதனால தொழிலதிபர் மகாலிங்கம், தொழிலதிபர் மகன் தன்னோட சொந்த செலவில புத்தகத்தை அடிச்சு தமிழர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்காரு. தமிழர்கள் தப்பித்துக் கொடுங்கன்னு எழுதியிருக்காரு. நீங்க எடுத்து மூணாம் பக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. தமிழர்கள் இதை படித்து தமிழர்கள் முன்னேற வேண்டும். ஏன்னா தமிழ்லதான் இருக்கு, மற்றவனுக்கு புரியாதுங்கிறத. தமிழ் இப்ப தமிழர்களுக்கு என்ன, தமிழ் பேசுறவனுக்கு இது புரியும், மற்றவனுக்கு எவனுக்கு புரியாது. மற்றவனுக்கு புரியாது, எவனுக்கும் புரியாது. தமிழர்கள் மட்டும்தான் அறிவாளிகள். தமிழ், அதனால தமிழ் மெய் அறிவாளர்களுக்கு இது புரியும், மற்ற எவனுக்கும் புரியாதுங்கிற நான். உலகத்தில் மூத்த முடிந்தவரை கிராமங்களில் வாழுங்கள், அதுவும் இல்லாவிட்டால் விண்வெளிக்கு சென்று வாழுங்கள், விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைகிறது. எப்ப சொல்லிருக்கிறாரு இது? இப்ப வேணா ஏதாவது யோசிக்கலாம். அவரு எப்படி வெங்கடேசன் இதெல்லாம் யோசிச்சாரு? 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாருங்க. விண்வெளிக்கு அதுக்குதான் அந்த கருவிதான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் சொல்றதை வச்சுதான் டெவலப் பண்ணிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்றாரு, அதுதான் உண்மை. இன்னைக்கு எலன் மாஸ்க் என்ன சொல்றான், இந்த எரிபொருள் எல்லாம் பத்தாது, புதுமையான எரிபொருள், தீராத வற்றாத எரிபொருளை இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப வெங்கடேசன் உயிரோடு இருந்தா அவர் பாப்பாரு, என்னடா வித்தியாசமா மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்னு. நான் கண்டுபிடிச்சது எலக்ட்ரிசிட்டி கிடையாது, நான் கண்டுபிடிச்சது புரோட்டோசிட்டி. இப்ப அது வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன். அதனாலதான் உங்களை எல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். நீங்க பாருங்க, நீங்க அந்த லைட் எரியுது பாருங்க, அதுலயும் செம்பு கம்பி போட்டு முறுக்கி விட்டுருங்க. அந்த மற்ற சாதாரண பேட்டரியா இருந்தா அந்த பேட்டரி சூடாகி செத்து போயிடும். நீங்க என்ன பண்றீங்க, மேல அந்த எல்இடி எடுத்து போட்டு ஒரு செம்பு கம்பி சுத்தி போட்டு பாருங்க, 0 காட்டும். என்னது, சைபரா மாறிடும். சைபரா மாறிடுங்க. உள்ள வந்து 3 வோல்ட் இருக்கும், ஆனா சைபரா மாறிடும். என்னவா மாறிடும், அந்த பேட்டரி சூடும் ஆகாது, சாகவும் சாகாது. மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா 0 காட்டுதுங்க. இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாதே. எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்தா 3 வோல்ட் காட்டுது. மேல கம்பி முறிக்கிட்டோம்னா மொத்தமா சைபர் ஆயிடுச்சு. மொத்தமாவே பேட்டரி சூடும் ஆகல, ஒன்றும் ஆகல. அதுதான் இதுதான் பயங்கர சான்று. சரிங்களா?
அதனால அப்புறம் எதுவோ போயிடுச்சு. அப்போ என்ன சொல்றேன், இதோட முடிச்சுக்கிறேன். மனித அப்போ அப்ப பட்டினியால் மனிதன் சாவதில்லை, சரி. அப்ப இன்னொன்னு சொல்றாரு, அதாவது மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அவர் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. அப்படின்னு என்ன, இந்த இந்த உடம்பில் எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் நிரப்பப்பட்டு அந்த கருவிகள் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. அப்ப நம்ம உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் இது செய்ய முடியும். ஏன்னா உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு யாரும் நிரூபிக்கவே இல்லை, யாரும் நிரூபிக்கல. அப்படி பாத்தீங்கன்னா 2016 ஓசினோர் ஓஸ்மி அவர் நோன்பு இருந்தால் புற்றுநோய் நல்லாகுன்னு அவர் கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அப்படி நோபல் பரிசு கொடுத்துட கூடாது. நோபல் பரிசு புரியுதா? அப்ப பரிணாம ஏன்னா உலக சுகாதாரம் என்ன சொல்றது, எந்த நோய்க்கு மருந்து இல்லதான் இருந்துச்சு. எந்த டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள், எந்த நோயும் குணமாக்க முடியாது. என்னது, நான் சொல்லல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள், நோய் வந்தா தீர்க்க முடியாது. போதுமா? இதுக்கு மேல எதாவது சொல்லணுமா? ஆனால் யோகா சாதனையால்தான் சாத்தியம். எதுல? ஏன்னா அது பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, அதாவது உடல் மனம் ஆன்மா மூணு ஒன்னா சேரணும். எப்படி? உடல் மனம் ஆன்மா. உலகத்துல இதுதான் முதல் கேள்வி. இதுதான் உலகத்துல முதல் கேள்வி. நமக்கே 2000 ஆண்டுக்கு அப்புறம் இப்பதான் வருது. கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா 25 வருஷமா கத்துறேன். இன்னைக்கு வீடியோல கத்துறேன். ரொம்ப சௌரியமா போச்சு, மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அப்ப தனிப்பட்ட பொருளை கத்திட்டு இருந்தேன், இப்ப லட்சக்கணக்கு பேர் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. வர்றது அப்படியே குறுன்னு நோண்டிட்டே இருக்காது. என்னடா சொல்ற ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தலைப்பு வேற கடுமையா இருக்குது. அவனுக்கு அத்தனை பேர் என்ன சொல்லியிருக்கு, திருவள்ளுவர் 940 4 யமன் இருக்கான்னு தேரே 4 யமன்கள் இருக்கிறான்னு சொல்லி தலைப்பே போடுறேன். எந்த யமன்? நோயாளி ஒரு யமன், மருத்துவ ஒரு யமன், அப்புறம் மருந்து ஒரு யமன், மருந்து ஏற்றிக்க யமன், அப்படியே போடுறேன்னு போட்டு 950 வேற போடுறேன். எவனுக்கும் புரியாது. என்னது, எவனுக்கும் புரியாது. தமிழ் வாத்தியார்களும் உடறிட்டு இருக்கானுங்க. தமிழ் வாத்தியாரே தப்பு பண்ணியிருக்கேன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவனே உடனே இப்ப இருக்கிற தமிழ் வார்த்தை என் பொண்ணுக்கு மட்டும் என்ன போகணும்னு தெரியாது. இப்ப என் பொண்ணு தமிழ் துறையினுடைய துணைத் தலைவர், அவருக்கு என்ன புரியும்? பூவா என் பொண்ணே பிஹெச்டிங்க, ப்ரொஃபஸருங்க, பேராசிரியர், தமிழ் பேராசிரியர். அதனால எல்லாம் தெரியுமா? நேரம் வகுப்படுத்தி பேசியிருக்கணுமே, சாதாரண விஷயம் இல்லைங்க. என் பொண்ணு எம்எஸ்சி தான். என் பொண்ணுக்கு தெரியும், இங்க லண்டன்ல 2 புத்தகத்தை வச்சிருக்க, படிச்சுட்டு தான் இருக்குது. நான் வகுப்படுக்க அஸ்ட்ரோ பிசிக்ஸ் மெடிக்கல் சயின்ஸ்னு தலைப்பு கொடுத்தாச்சு. தினம் படிச்சு வீடியோ போடுன்னு சொல்றேன். சரிப்பான்னு சொல்லுது. அட படிச்சு வீடியோ போடு, ஆங்கிலத்துல பேசு, 4 வெள்ளைக்கார முண்டைகள் கத்துக்கிட்டு அப்படின்னா சரிங்குது. என்ன வழி தொடர்றது? பேசினாத்தானே ஆகும். இப்ப இதெல்லாம் நமக்கு புரியுது. அதான் நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நிறைவு செய்ய ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அதனால மனித உடல் ஆரோக்கியம் என்பது முதன்மையாகவும் நேரடியாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் பாருங்க. இந்த மனித உடல் என்கிற இயந்திரம் எதாவது இயந்திரம் வச்சுக்கிறீங்க, உள்ள ஏகப்பட்ட இயந்திரம் இருக்கிறது. வெளியே இயந்திரம் இருக்கு, கைகால இயந்திரம் தான். கைகால இயந்திரம், கண்ணு, எல்லாம் இயந்திரம். உள்ள பல வகையான கடையம், கல்லீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல், சிறுநீரகம், எல்லாம் இயந்திரம். இந்த இயந்திரம் எதனால் சூழப்பட்டு இருக்கிறது தெரியுமா? சொல்றாரு, இந்த இயந்திரங்கள் அல்லது இயந்திரங்கள் எப்படி ஒன்று வச்சுக்கோங்களேன். இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. அப்ப இந்த கருவி எதனால் அடைக்கப்பட்டு இருக்கிறது? நீங்க தின்ன உணவினால விஷம் ஏற்பட்டு, அப்ப சளியினாலும் நச்சுத்தன்மையாலும் எந்த அளவுக்கு அடைபட்டு நிரப்பப்பட்டு செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. அப்ப உள்ளே இருக்கிற சளியும் நச்சுத்தன்மை எடுத்தால்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விடுதலை அடைய முடியும். அப்ப சளியும் நச்சுத்தன்மை எடுக்கணும்னா நீங்க சளி குறைந்த உணவான அந்த காய்கறியையும் தண்ணீரை வைத்துத்தான் குணமாக்க முடியுங்கிறதா பரிணாம அறிவியல். சரியா? மீண்டும் சந்திக்கலாம் காலையில 7:30 மணிக்கு. சரிங்க.